இந்த நாமக்கல் மண்ணிலே எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, குடும்பத்தில் நிலவும் குழப்பங்களுக்கு அதிக காரணம் யார்? கணவன்மார்களா, மனைவிமார்களா, பிள்ளைகளா, இல்லை உறவுகளா, இல்லை குழப்பங்கள் ஏதும் இல்லை, குதூகலமே. 2 பிள்ளைங்க இருக்கிற வீட்டுக்கு ஒத்த மாம்பழத்தை வாங்கிட்டு போனா சரியா வருமா? இப்படித்தான் வில்லங்க பிடிச்ச கேஸ் எல்லாம் நம்ம பிள்ளையாரு முருகர் இருக்கிற இடத்துக்கு ஒத்த மாம்பழத்தை வாங்கிக்கிட்டு சிங்கிளா போய் பிரச்சனை பண்றது நம்பாளுங்க. வேற யாரு? நம்ம நேரத்தர் தான். சரி, பெரியவரு பழத்தை வாங்கிக்கிட்டாரு, சின்னவர் கோச்சுக்கிட்டு கோமத்தை கட்டிட்டு போய் பழனியில உட்காந்தா அங்கதான் விட்டாருன்னு பாக்குறீங்களா? ஏற்கனவே கல்யாணமானவருக்கு போய் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சு குடும்பத்துல வில்லங்கத்தை ஏற்படுத்துறாங்க. இப்படி இருந்தா ஒன்னா இருக்கிற குடும்பம் 2ஆவும் ஆவாதா? நிறைய கோளாறு நடந்து வரையிலே தெரியுமாமா. அந்த மாதிரி தானயா நாரதன் கோளாறு நடந்து வரையிலே தெரியும். வீட்டு வாசலுக்கு வெளியில நிக்க வைக்க வேண்டிய நாரதனை நடுவுட்ல கொண்டாந்து நச்சுன்னு உட்கார வச்சா அண்ணே ஆண்டியா போக வேண்டியதா, தம்பி கோவணத்தை கட்டிக்கிட்டு போக வேண்டியதான். நம்ம ராமர் சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னையா காரணமா இருந்துச்சு? வில்லு ஒரு அங்கமா இருந்ததுயா. வில்லு மட்டும் ஒரு அங்கம் இல்ல, ராமன் கையில் இருந்தது வில்லு, ராமனிடத்தில் இருந்தது வில்லையே முறிக்கின்ற தில்லு. ஆனா நம்ம வில்லங்க பிடிச்ச டிக்கெட்லாம் என்ன பண்ணுதுங்க தெரியுமா? வில்லங்க 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 வில்லங்கன்னு சொல்லி அத வில்லங்கம்னே மாத்திட்டாங்க. இப்படிதாயா ஒரு வில்லங்க முடிச்சாலே எங்க பக்கத்து வீட்டாக்கா நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. யாரு? பொண்ணோடைய மாமா. வந்தவர் தான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க கூடாது, மாப்பிள்ளையோட மாமா கிட்ட போய் அண்ணே நான் உங்களை எங்கேயோ பார்த்தனேன்னு போட்டாரு. பிட்ட நச்சுன்னு நங்கூற மாட்டோம். அவர் இருந்துகிட்டு அமைதியா இல்லைங்க என்ன எங்கேயும் பார்த்திருக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. சரி, இவர் அதோட தான் விட்டாருன்னு பாக்குறீங்களா? இல்ல நீ நான் உங்களை தஞ்சாவூருக்கு பக்கத்துல திருவாரூர் கிட்ட பார்த்தேன்னு சொன்னாரு. சரி, அவரும் கம்முன்னு இருக்கணும்ல. ஆமாங்க, திருவாரூர்ல எப்ப என்னை பாத்தீங்கன்னு கேட்டிருக்காரு. ஒரு கோர்ட்ல கேஸ் சம்பந்தப்படமா நீங்களும் நானும் பார்த்தமேன்னு பிட்ட இவரு போடுறாரு. அந்த கேஸுக்கு சாட்சி சொல்ல வந்தவன் நான் தான் சொல்ல, அவர் இருந்துகிட்ட அடப்பாவி மாவனே அது என் மக வாழ்க்கப்பட்ட கேஸ், அதுக்கு போய் சாட்சி சொல்ல வந்தவன் நீதானா, இப்படிப்பட்ட குடும்பத்துல நான் சம்பந்தம் பாட்டேன்னு ஓடி போயிட்டாரு. இப்படி எல்லாம் உறவு இருக்கையில எங்கய்யா குடும்பத்துல குதூகலம் வரும்? இந்த மாதிரி குழப்பம் தான் வரும். முதல் அக்குதானடா, எங்க அக்கா மக கிக்குதானடா. ஐயா ஆவல இருந்து அக்கு வரைக்கும் எல்லாம் கிக்குதாயா. இத உணராதவன் மக்குயா மக்கு. ஐயா ஒரு நிமிஷம். நல்ல உறவு அமைஞ்சா அவனுக்கு அது லக்கு, உனக்கு இது இல்லைன்னா அது உனக்கு ஒரு பெரிய சிக்கு. என்ன நீ அப்பப்ப தலையை தூக்குற கொக்கு. இப்ப என்ன டொக்கு சொல்லு, இது என்ன முடி மைதானம் மாதிரி இருக்கு. கண்ணாலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நானும் நல்லா தாயா இருந்தேன். எப்படி அஜித் குமார் மாதிரி இருந்தியா? கலை மாதிரி இருந்தியா? அதுக்கெல்லாம் ஒரு கலை வேணும்யா, கலை வேணும். ஐயா நான் கண்ணாலத்துக்கு முன்னாடி எப்படி தெரியுமாயா இருந்தேன்? சும்மா கண்ணால வீட்டுக்கு கொட்டகை ஓடுற மாதிரி முடியா, இழுத்து விட்டா சும்மா இம்புட்டு நீளத்துக்கு வரியா. இப்ப பாருங்க ஐயா, ஆஞ்சே விட்டாயா. அண்ணே உங்களுக்கு வாச்ச புண்ணியவதி ரொம்ப கொடுத்து வச்சவங்க அண்ணே. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவுதான் ஆஞ்சிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு ஒண்ணு கிடைச்சிருந்தா மொட்டை அடிச்சிருந்திருப்பேன், மொட்டை அடிச்சிருந்திருப்பேன். என்னைக்கு அவளை கண்ணாலம் கட்டிக்கிட்டனோ அன்னைக்கே நான் ஆகி விட்டையா அந்த அக்கா சொன்ன மாதிரி மக்கு மக்கு. ஜலதோஷம் வந்தா அழணும், சந்தோஷம் வந்தா சிரிக்கணும். அலறது வாழ்க்கை இல்லையா, சிரிக்கிறது தான் வாழ்க்கை. ஜலதோஷம் வந்தா அழணும், சந்தோஷம் வந்தா சிரிக்கணும், பொண்டாட்டி வந்தா தலதெறிக்க ஓடணுயா, தலதெறிக்க ஓடணுயா. ஐயா ஆனா என்ன தெரியுங்களா? அன்பான அம்மா, ஆசையோட அறிவையும் சேர்த்து விட்டுற அப்பா, அப்பா இனிமையான இசை மாதிரி குழந்தைங்க ஐயா. ஈகையின் பயனா உடன் பிறப்புங்க. இந்த உலகத்தை அறிவையெல்லாம் நமக்கு சேர்த்து விட்டுற தாத்தா பாட்டி, சொந்த பந்தம், உடன் பிறப்புகள், நண்பர்கள், இதெல்லாம் சேர்ந்ததாய குடும்பம். ஐயா ஒரு கவிஞன் அழகா சொல்லுவான், சின்ன சின்ன சோகங்களாலா வாழ்க்கை சோர்ந்துவிடும், வாடிவிடும் மலர்கள் கூட இதழ் விரித்து சிரிக்கிறது, வாழ பிறந்த உனக்கே அழுகை பிறக்கிறதுன்னு அழகா சொல்லுவாயா. நம் வாழ்வதற்காக பிறந்திருக்கிறோம் ஐயா. வாழ்க்கையில வர சின்ன சின்ன பிரச்சனைங்க வாழ்க்கைய அழிச்சிடாத ஐயா, அதையெல்லாம் அனுபவிச்சு பாருங்க ஐயா. குடும்பத்துல குதூகலம் ஐயா, குதூகலம்.
ஐயா, பிள்ளைங்களை 10 மாசம் சுமந்து பெக்கிறது எவ்வளவு சுகம். அந்த சுகம் பெத்தவங்களுக்கு தான் தெரியும். அதே பிள்ளைங்களை இரவு பகலா கண்முழிச்சு சீராட்டி பாராட்டி பாலூட்டி மையிட்டு வளர்க்கறது எவ்வளவு சுகம். அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு ஒரு சான்றோனாக்குறது எவ்வளவு சுகம். ஆனா இந்த காலத்து பயப்புள்ளவெல்லாம் இருக்கே, ஒவ்வொன்னும் 4 கோட்சேவுக்கும் 2 பின்லேடனுக்குள்ள சமமா இருக்கு. இப்படிப்பட்ட பிள்ளைகளால குடும்பத்துல எங்கிருந்து குதூகலம் வரும், குழப்பந்தாங்கியா வரும். குழந்தைகளால குழப்பம்னு சொல்றாங்களே, அந்த குழந்தைய உருப்படியா வளர்க்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அம்மாட்ட இருக்குல்ல. அப்பாட்ட இல்ல, அப்பாவோட அம்மாட்ட இருக்குல்ல. எங்க வீட்டு பக்கத்துல நடந்தது ஐயா, சத்தியமா. என்ன சொன்னா, நாய பேய தெண்டம் முண்டோன்னு அப்பாவும் அம்மாவும் சண்டை போடுறாங்க. இந்த சின்ன பிஞ்சு குழந்தை போய் கேட்டுச்சு, 4 வயசு பைய, எம்மா எம்மா நாயினா என்னம்மா? போற நாயினா உங்க அப்ப. அப்ப பேயினா நான் தாண்டா, போடா போய் வேலையை பாட, வேலை இல்ல. அப்ப முண்டன்னு சொன்னியம்மா, முண்டன்னா யாருமா? முண்டன்னா அந்த உட்கார்ந்துருக்க நாற்காலியெல்லாம் முண்டம், சும்மா கடை தொல்லை நீ தொலைக்கிறியன்னா. அப்ப தெண்டன்னு சொன்னியம்மா, தெண்டன்னா என்னம்மா? வீட்டுக்கு வர்றவங்கள விருந்துக்காரம்லாம் தெண்டன்ட்டான். இந்த பையன் 4 வயசு பையன், நாயின்னா அப்பா, பேயின்னா அம்மா, நாயின்னா அப்பா, பேயின்னா அம்மா, தெண்டம்னா விருந்துக்காரன், முண்டம்னா நாற்காலி. 4ஐயும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். அம்மா சொன்னது அமுத வாக்கு இல்ல, 4ம் கத்துக்கிட்ட ஐயா, கத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் வந்த சீரழிவை பாருங்க. ஒரு நாள் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, யாரு இருந்தா இந்த பையன் மட்டும் தனியா இருந்தான். ஊரு கோயில் திருவிழாவுக்கு சொந்தக்காரங்களாம் வந்தாங்க. இவன் சொன்னான், வாங்க தெண்டங்களே வாங்க, வந்து முண்டத்துல உட்காருங்க, நாய் வெளியே பேருக்கு பேய் குளிச்சுட்டு. அப்போ நீ பிள்ளையா வளர்த்திருந்தா பிள்ளை இதே மாதிரி கலெக்டர் ஆகும்னு பேசும். நீ வளர்க்கலையே. ஒரு ஊர்ல மரியாதையான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு அப்பா இருக்கார். அவருக்கு ஒரே ஒரு பிள்ளை, ஒத்த பிள்ளை, பொட்ட பிள்ளை. அது என்ன பண்ணுது, சமுதாயத்துல ஒரு சாதாரண நிலையில இருக்கிற ஒரு பரதேசி பையனை கல்யாணம் பண்ணிக்குது. நான் சொல்ல வர்றது ஏழை பணக்காரன்ற வித்தியாசத்திலையா, ஒழுக்கத்துல ஒரு தாழ்ந்த நிலையில அடிமட்டத்துல இருக்க ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்குது. அப்படி கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த அப்பா அதே ஊர்ல 1000 பேருக்கு தாலி எடுத்து கொடுத்து நல்லா வாழுமான்னு ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாரு. அந்த அப்பாவுக்கு தன்னோட சொந்த பிள்ளைக்கு தாலி எடுத்து கொடுக்க முடியாத நிலைமையை ஏற்படுத்தி இருக்குதுங்கய்யா. இப்படிப்பட்ட பிள்ளைங்க 1 2 இல்லையா, எண்ணிக்கிட்டே போலாயா. இந்த மாதிரி குழந்தைங்களால குடும்பத்துல எங்கிருந்தியா குதூகலம் வரும், குழப்பங்கள் தாயா வரும். அந்த காலத்துல எல்லாம் அண்ணன் தம்பியா பிறந்ததுனாக்கா ஒன்னா பிறந்தமல்லோ, ஒரு கொடியில வளர்ந்தமல்லோ, ஓடி படந்த மரம், ஒய்யார கழுகு மரம், நாம 2 ஜோடி மடம், நல்லதோர் சீன மடம் ஐயா. ஆனா இன்னைக்கு அப்படியே இருக்குது. இன்னைக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளுக்கு ஒரு சீர்சனத்தி பண்றதுக்கு அண்ணங்கார எத்தனை கஷ்டப்படுறான் தெரியுமா? அத்தியடி பட்டு சேலை ஆனதொரு கல்மாலை, இன்னைக்கு வெள்ளை பட்டு சேலை ஏனதொரு கல்மாலை, இன்னைக்கு பட்டி விளக்கும் சொம்பு, பால் பானை பொங்க சொம்பு, இன்னைக்கு ஏனோ பசுமாடா ஏனதொரு கல்மாக்கோ, இன்னைக்கு பால் அணைஞ்சிருந்தும் பால் கறக்கோ, அணகவரும் தங்கத்திலே, இன்னைக்கு உட்கார்ந்தும் பால் கறக்கோ, முக்காலி தங்கத்திலே, இன்னைக்கு தொட்டு நல்ல பால் கறக்கோ, பால் சொம்பு தங்கத்திலே, இன்னைக்கு அத்தனையும் சீதனமா, அடிமாடு சோதனமா ஐயா. இன்னைக்கு அத்தனை சீர்சனத்தை கொடுத்து அக்கா தங்கச்சிகளுக்கு சீர்சனத்தை அத்தனையும் பண்ணி, வேணுங்கிறத வெடியால பண்ணி, போதுங்கிறத பொழுதோட பண்ணி கொடுத்து, ஆனா விடுறாள் ஐயா அந்த தங்கச்சிக்காரி. உடக்கா கூட மொட்டு வைக்காது காலாக்கிற பூமி, செனையோடக்காய் கொண்டாந்துட்டா குதிச்சுட்டு ஓடி போயிரு கோயம்புத்தூருக்கு. அப்பேற்பட்ட பூமிக்கு கோர்ட்ல கேஸ் போடுற ஐயா இந்த காலாக்கிறவுக்கு. அப்ப எங்க இருக்குது அண்ணன் தங்கச்சி பாசம்? ஐயா ஒரு நிமிஷம் ஏனுங்கண்ணே, என்னமோ சொத்துல வாங்கி கேக்குறேன் வாய்க்கிலிய வக்கனையா பேசுறீங்கல்ல, உங்க மேல மட்டும் எங்களுக்கு என்ன பாசம் இல்லைங்களா என்ன? ஐயா இந்த அண்ணனுங்களா தங்கச்சிங்களுக்கு கல்யாணங்கிற வேர்ல ஒண்ணு பண்ணி வைப்பாங்க பாருங்க. எப்படி தெரியுமா ஐயா, பச்சை மரத்தடிய 10 கிளி மேஞ்சு வரும், 10 கிளி மேஞ்சு வரும், 10 படிச்ச கிளி, 10 எழுத்து கத்த கிளி, 10 எழுத்து கத்த கிளி. அந்த 10 கிளியில எனக்கு கட்டி வச்ச பாவி பையனால இன்னைக்கு பாவி கிளியா நிக்கிறேன் ஐயா, பாவி கிளியா நிக்கிறேனே. இந்த பாவி கிளியா ஆனதுனால உங்ககிட்ட பங்கு கேட்டு வரும் ஐயா. நீ வாத்து ஒழுங்கா ஒரு உருப்படியானவன் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? பச்சை கருவாப்புள்ள நானோ அரியாப்புள்ள, இந்த பாவிக்கோ வாக்கப்பட்ட நம் பஞ்சலிங்க மாளிகையிலேன்னு போற பக்கத்தை பெருசா பொழைக்கும். அதுட்டு போட்டு
குடுத்து வீட்லயே எரி ரூட்ல எழுறது வாசின்னு புடிங்க திங்கிற உரம்பரக்காரனால தானுங்க இன்னைக்கு வாழ்க்கைங்கிற படகு கொப்பளிச்சிட்டு இருக்குதுங்க. என்னமோ ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு அடுத்த வாய பிள்ளையாட்ட பேசிக்கிட்டே போகக்கூடாது. நானும் குடும்ப கௌரவத்தை மேடையில சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். அங்க மட்டும் என்ன வாழுதுங்களா? 10 பவுனை போட்டு எங்களை பூந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இவரு மட்டும் 50 பவுன் போட்டு அழகா கட்டிக்கிட்டு வந்து வீட்டுல வைப்பாருங்களா? அதையும் சும்மா விட மாட்டாரியா? தலை தீபாவளி வந்துச்சான், ஏண்டி உங்க அப்பா கிட்ட மோதிரம் வாங்கிட்டு வா, செயின் வாங்கிட்டு வா, நிலத்தை வாங்கிட்டு வா, நிலத்துல இருக்கிற 4 தென்னை மரத்தையும் வாங்கிட்டு வான்னு இவரு மட்டும் இடிக்கலாம். இவரு வாங்குறப்ப இனிக்கும், நாங்க வந்து நின்னா கேட்டா கசக்குமாக்கும். யாராருக்கு எங்கெங்கன்னு ஒட்டுதோ எண்ணெய் பூசிட்டு உருண்டாலும் ஒற்றை மண்ணுத்தே ஒட்டு. நான் பிறந்த நேரம் நல்ல நேரமா 50 பவுன்ல மகராசி வந்தா உன்ற நேரம் உனக்கு ஜோசியம் பார்த்தேன், ஜோசியாருக்கு என்ன செய்வன வச்சையோ அவனை கொண்டு பாலும் குழியும் நான் பகுத்தா தள்ளுனானே, ஏழும் குழியும் நான் எட்டி வச்சு தள்ளினானே என் வளப்புல உனக்கு கிடக்குது. கோடீஸ்வர மாடியில குரங்கு நின்னுச்சான், குடிசையில நிக்கிற கோழிய பார்த்து கொக்கர கோன்னு கூச்சாங்க. அதே எங்க அண்ணன் ரொம்ப பேசிக்கிட்டு போறாரு. இது நல்லதுக்கு இல்லனே, நல்லதுக்கு இல்ல. வளையா வளைச்சிருக்கு, வள நடவு போட்டு இருக்கு, அந்த நடவுக்குள்ள வளப்புள்ள சமஞ்சாளா வகையிட்டு பேசினாலங்கிற கணக்கு. அதையா இப்படி வவுத்தெரிச்சப்பட்டே குடும்பத்தை குழப்பம் பண்ற. ஐயா ஒரு நிமிஷம், இன்னொன்னு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? இனிமேல் தானே ஆக போகுது. ஐயோ கட்டிக்க போறோம், என்ன ஆக போறான்னு தெரியலையே. புண்ணியம் பண்ணிருக்கணும் ஐயா, புண்ணியம் பண்ணிருக்கணும். இப்படி ஒரு பட்டவுள்ள கிடைக்கிறதுக்கு அந்த மவராசை. எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்களேன். இவங்க ரெண்டும் என்ன கேக்கா? இல்ல இவங்க ரெண்டும் பேசுறத பார்த்தா எனக்கு ஒண்ணு தோணுது, சொல்லட்டா? சிறங்கவத்தியும் ஸ்ரீரங்கம் போனாலாம், அங்க 2 வங்குவத்தி வரட்டுன்னு சொல்லிட்டு வந்தாலும் வேற ஒண்ணு. பழுத்த ஓலைய பார்த்து குருத்த ஓலை திரிச்சுட்டான். குருத்த ஓலைகளை துளுவை எவ்வளவு நேரம் ஆகுமா? கொடுமணி கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை டொங்குனி ஆடிச்சான். கருவாச்சி கட்டிட்டு அழுதாலாம், கட்டிச்சு ஒரு புட்டுக்கிட்டு அழுதாங்கிற கதையாவலையா இவங்க 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, வேலூர்ல கோலம் போடுறதுக்கு நாமக்கல்ல இருந்தே குனிஞ்சுக்கிட்டே போனாலாம் ஒருத்தி. ஐயா வேண்டா வெறுப்பா பிள்ளை பெத்து காண்டாம இருக்க முடியும் வேறு வச்ச கணக்கா இந்த பெருச்சாளி எங்க போனாலும் கூட ஓட்டிட்டு வந்துடுது. ஐயா வீட்டுக்குள்ளேயே இருப்பிள்ளைன்னு சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறா. இப்பவே ரூட்டு போட்டிருக்கிறா. ஐயா இந்த மாதிரி உறவுகள்னாலதான் குடும்பத்துல சந்தோஷங்கிறது தொலைஞ்சு சனிங்கிறது புடிச்சுக்குதுங்க. ஒரு மனைவி என்பவள் குடும்பத்துக்கு பாரமாக இருக்கிறாள் என்ற அளவில் இவர்கள் பேசினார்கள். அவள் பாரமாக இருக்கிறாளா இல்லை குடும்பத்தின் பாரத்தை சுமக்கிறாளா என்பதையும் நாம் இந்த அரட்டை அரங்கத்திலே எண்ணி பார்க்க வேண்டும். குடும்பத்தின் பாரத்தை சுமக்கக்கூடியவராக, வாழ்க்கையில் எந்த துயரத்தையும் சந்திப்பேன், குடும்பத்தை தான் காப்பாற்றுவேன் என்று குடும்பத்தை கோவிலாக நினைத்து வாழக்கூடிய பெண்களும் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக கருப்பாய் என்ற ஒரு பெண்ணை மேடை கிடைக்கின்றேன். வணக்கம்மா. இந்த கருப்பாய் அம்மா இருக்காங்களே, பரமத்தி வேலூர் வட்டத்தைச் சேர்ந்த குப்பிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் இந்த கருப்பாயி. இவருடைய கணவர் இவரை விட்டு ஒரு 3 ஆண்டுகளாக இவரை விட்டு பிரிந்து விட்டார். கணவன் தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றாலும் கணவர் கைவிட்டு சென்று விட்டாரே என்ற காரணத்துக்காக தான் பெற்றெடுத்த பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்ற அந்த உணர்வை இவர் விட்டுவிடவில்லை. தன்னோட பையனை படிக்க வைக்கிறதுக்கு பணம் படைச்சவனே தான் வீட்டு பிள்ளைய படிக்க வைக்கணும்னா அவ்வளவு சலிச்சுக்கிறான். நாட்டில் தான் அடிக்கக்கூடிய டாஸ்மார்க்கை மட்டுமே நினைச்சு பார்க்கக்கூடிய ஆண்கள் தான் பெத்த பிள்ளையோட பாஸ்மார்க்கை நினைச்சு பார்க்காம அவனை படிக்க வைக்க நினைக்காம அலையக்கூடிய இந்த உலகத்துல இந்த பெண் கணவன் தன்னுடைய வாழ்க்கையை விட்டு போனாலும் கஷ்டப்பட்டு உழைச்சி ரோட்ல கயிறு திரிச்சு, அந்த கயிறு திரிச்சாதான் வருமானம், அந்த கயிறு திரிச்சு அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு தன்னுடைய மகனை படிக்க வச்சாங்க. அந்த மகன் ஏதோ சாதாரணமா படிச்சு நினைக்காதீங்க, அந்த பையன் சரவணகுமார். அந்த பையனை மேடைக்கு அடைக்கிற வாங்க. இந்த பையன் சரவணகுமார். இவர் இன்னைக்கு நிக்கிறார் உங்களுக்கு முன்னாடின்னு சொன்ன என்ன காரணம்? அப்படி என்ன சாதிச்சாருன்னு கேக்குறீங்களா? 10ஆம் வகுப்புல இவர் எடுத்த மதிப்பெண் எவ்வளவு தெரியுமா? 500க்கு 471. சரி, அப்பதான் 10ஆம் வகுப்புல ஏதோ ஒரு பையன் படிச்சுட்டான் மேல வந்துட்டான் நினைச்சா, அடுத்து 12ஆம் வகுப்புல 1200க்கு 1160 மதிப்பெண். 1200க்கு 1160 மதிப்பெண்.
இன்னைக்கு கட் ஆஃப் மார்க் எடுத்துக்கிட்டா 198.50. அதாவது இந்த பையன் இன்னைக்கு 10ஆம் வகுப்புல எடுத்த மதிப்பெண்ணும் சரி, இன்னைக்கு 12ஆம் வகுப்புல எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்ணும் அந்த மதிப்பெண்ணை பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கு அது மதிப்பை ஏற்படுத்தி தருகிறது. அது மதிப்பு என்ன? இவர் மதிப்புக்குரிய பெண்ணா? பெத்த தகப்பன் இல்ல, தகப்பன் விட்டுட்டு போயிட்டாரு அப்பா. ஆனாலும் தன் தாய் கஷ்டப்பட்டு தன்னை படிக்க வைக்கிறாருங்கிறத உணர்ந்து இன்னைக்கு 10ஆம் வகுப்புலையும் 12ஆம் வகுப்புலையும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய மதிப்பெண்ணை இவர் பெற்றிருக்கிறாரு. இவரை பாராட்டி இவருக்கு கலெக்டர் உதவி பண்றாங்க, அரசு உதவி பண்ணுது. இன்னைக்கு இவர் எந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மதிப்பெண்ணுக்கு ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியில போன சீட்டு ரெடியா இருக்கு. அது மட்டுமல்ல, மருத்துவ கல்லூரிக்கு சென்றாலும் இவருக்கு அந்த நிச்சயமாக அந்த இடம் இவருக்கு கிடைத்துவிடும். அப்படி கிடைக்கின்ற பட்சத்திலே இந்த சரவணகுமார் மருத்துவ கல்லூரியில் பயில்வதற்கு இவருக்கு எந்த உதவி வேண்டும் என்று சொன்னாலும் அதை சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்திடம் இவர் தெரிவித்தால் சன் டிவியினுடைய அரட்டை அரங்கமும் அரட்டை அரங்கத்தின் நேயர்களும் இவருக்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி இப்படி ஊக்கத்தோடு படித்து இவரை உருவாக்கி அவரை தாயையும் பாராட்டுகிறோம், சரவணகுமாரையும் பாராட்டி ஒரு பொன்னாடைய சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் சார்பில் இந்த மேடையில் இவருக்கு போர்த்தி கௌரவிப்பதை நாங்கள் கௌரவமாக நினைக்கின்றோம். தன்னுடைய மகனை தளராமல் உருவாக்கிய இந்த தாய்க்கு என்னுடைய சார்பாக இந்த 2000 மனமு வச்சு